பாருவும் கமுருதின்னு இல்லைன்னொன்னே ஆரம்பிச்சிட்டான் பார்த்தீங்களா. கடைசி வாரத்தில் சபரியோட சுயரூபம் தான் வெளில வரும். இவன் இப்படி தான் இருப்பான். இப்போ ஹீரோயிசம் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்படியே ஒரு நிமிஷம் ஆரம்பிச்சிட்டான். திரும்ப கத்த ஆரம்பிச்சிட்டான் பார்த்தீங்களா. முதல் 2 வாரம் ஒரு சபரி இருந்தான் பார்த்தீங்களா. அது இந்த வாரம் நீங்கள் பார்க்கலாம். இன்றைக்கி ஆரம்பிச்சிட்டான். ஏன்னா தெரிஞ்சு போச்சு நம்ம ஃபைனல் போகிறோம். இவங்க இன்னும் 2 நாள் தான் இருப்பாங்க. இவங்க 2 நாளில் கிளம்பிடுவாங்க. பார்வதியும் இல்லை கமருதியும் இல்லை. பார்வதி நம்ம அடித்து நம்மளே சொன்னோம் நான் தெரிஞ்சால் அடித்தேன்னு சொல்லிட்டு அப்புறம் உட்காந்து நடித்து நாடகம் போட்டோம். மக்களுக்கு தெரிஞ்சு போச்சு. மிச்சர் சாப்பிட்டோம். ஃபைனல் வந்துட்டோம். ஸோ என்னமே நமக்கு என்ன அக்கறை இருக்குது. நமக்கு டைட்டில் கொடுத்தா வாங்கிக்க போகிறோம். இல்லைனா கிளம்ப போகிறோம். சம்பளத்தை வாங்கிட்டு திரும்ப விஜய் டிவியில் வேலை செய்ய போகிறோம். என்றைக்கு இருந்தாலும் நான் ஒரு பெரிய விஜய் டிவி ப்ராடக்ட்னு வேறு பெருமையாக வேறு சொல்லிக்கிட்டு இருப்பான் சபரி. ஸோ உள்ளே ஆளுங்க இருக்காங்க. சொம்பு இருக்குது, பல சொம்புகள் இருக்குது. மக்கள் சப்போர்ட்டே இல்லாமல் உள்ளே போயிட்டாங்க. அதில் என்ன கவலை இருக்குது பாரு. இதெல்லாம் வீசுகிறாரு இப்போ. அதாவது முதல் 2 வாரத்தில் 100 நாளில் கொடுக்காத கண்டென்ட்டை இன்றைக்கி கொடுக்க ட்ரை பண்ணுறாங்க. அது ஆதரி என்ன தான் வெளில போயிருந்தாலும் மக்கள் சப்போர்ட்டே இல்லைன்னா கூட கண்டென்ட் கொடுக்கறதுக்கு ட்ரை ஆச்சும் பண்ணும். அது இவன் ட்ரை பண்ணாமே வந்துட்டான். யார்? சபரி. பார்வதிலாம் இருந்திருந்தால் ஓடிருப்பான் நேரத்துக்கு. உள்ளே இருந்திருக்க மாட்டான். எப்போயே தூக்கியிருப்பாங்க. ஆனால் சேனல் அப்படியே வச்சு உள்ள கொண்டு போகிறாங்க பாருங்க. டைட்டில் கொடுக்குற அளவுக்கு போயிட்டாங்க. இப்போ என்ன கூத்தடிக்க போகிறாங்க தெரியல. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஒரு அன்ஃபேர் எவிக்ஷன் இருக்க மாதிரி கேள்விப்படுறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். மிக்சர் பாஸ் தமிழ் சீசன் 9. இது பிக் பாஸ் அல்ல, மிக்சர் பாஸ். மிக்சர் கண்டஸ்டன்ஸ் வச்சு ஓட்டுறதுனால இதுக்கு பேர் மிக்சர் பாஸ். ஒன்றும் இல்லைங்க. அந்த ஆதரிகிட்ட போய் வம்புழுத்துட்டாங்க. அவன் வெளியில் என்ன ஹீரோயிசம் காட்டுறீங்களான்னு கேட்டுருச்சு. அது ஓப்பனாக என்ன இப்போ காட்டுறாடே மிக்சர் அப்படிங்கிற மாதிரி இன்டெரக்டாக சொல்லிடுச்சு. அது எஃப்ஜே பக்கத்தில் இருக்கான். ஏன்னா எஃப்ஜேவும் ஆதரியும் காஜி பாருங்கள். காஜி பாய்ஸ், காஜி அன்பு கேங்கெல்லாம் இப்போ சண்டை போட்டுக்கிறாங்க. வேறு ஒன்றும் கிடையாது. அதாவது என்னென்னா பாரு இல்லை அந்த இடத்த ஃபில் பண்ணுறதுக்கு. ஸோ ஆதரி உள்ளே இறங்கி வேலை செய்யுது. அப்படி நான் தானே போட்டேன், நீயா போட்டேன், இதை நீ சொல்கிறியா, அப்போ சொல்கிறியா, ஊயிங் கத்துறான். என்கிட்ட பேசாதுன்னு போய் இதெல்லாம் உடச்சிக்கிறான். உள்ளே போய் உன்னையவன் சொல்கிறான் எஃப்ஜே. உள்ளே போனேன் அப்படிங்கிறோம். உள்ளே போய் இதெல்லாம் போட்டு குத்திக்கிட்டு இருக்கான். டே உன் ஹீரோயிசெல்லாம் என்கிட்ட காட்டாதான்னு சொல்லிடுச்சு ஆதரி. மக்களே மதிக்கிறது கிடையாது. மக்களை மதிச்சிருந்தாலே ஆதரி உள்ளே வச்சுருந்துருப்பாங்க. செகண்ட் ரவுண்டில் வெளியில் மக்களுக்கு ஷோ பார்க்க தரலன்னு சொன்னிச்சில்ல. அதனால தான் வெளியே அனுப்பி விட்டாங்க ஆதரியை. ஆனால் நியாயமாக இருந்துச்சுங்க. நியாயமாக ஒரு போஸ்ட்டு போட்டுச்சு ரெட் கார்டு கொடுக்கும்போது. அதனால் ஆதரியை விட்டுருவோம். எஃப்ஜேலாம் ஓவராக பேசலாம். பெரிய பொறுக்கி பைய தாவுவான், குதிப்பான். அவ்வளோ ஒரு ஆளே கிடையாது. சபரி ஏதோ மன்னிப்பு கேட்டிருக்கான் பாருக்கிட்ட. அதனால் கொஞ்சம் விடுறோம். மற்றபடி ஃப்ராடுங்க அவன். பார்வதி இருக்குண்டா ஒன்றெல்லாம் ஓட விடுவான் ஒன்றெல்லாம். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.